ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடே தான். அதுக்கு வந்து நம்ம 2 லைன்ஸ் போட்டு பண்ணுறோம். இதுக்கு வந்து 3 லைன்ஸ் போட்டு பண்ணுறோம். ஓகேவா? ஷேடட் பட்டன் ஹோல் இருக்குது, அது ஸ்டைப்டு பட்டன் ஹோல் ரெண்டையுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு லீஃபை ஃபில் பண்ணுறதுக்கு, பீகாக்கோட பெடல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நமக்கு யூஸ் ஆகும். ஸ்டெப் 1, கீழே குத்தி சென்டரில் ஒரு லாக் பண்ணி மறுபடியும் மேலே போயிட்டு அந்த மேலே லாக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு கீழே கொண்டு வந்துடும். ஓகே, 1 2 3 1 2 3 கீழேருந்து மேலே வந்து ஒரு லாக் பண்ணுறோம் செகண்ட் லைனில். அதுக்கப்புறம் தேர்ட் லைன்லேருந்து டைரெக்டாக ஃபஸ்ட் லைனுக்கு வந்து அப்படியே கீழே கொண்டு போயிட்டு அந்த லாக் போட்டு முடிச்சிடுறோம். ஓகேவா? இதுதான் ஸ்டைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேவா? நல்லா பொறுமையாக பாருங்கள். நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேவா? இது ஒரு பூ போட்டு அந்த பூவில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு என்ன ப்ராசஸ் நடக்குது அங்கே அப்படின்னு பொறுமையாக பார்த்துட்டு பண்ணுங்கள். கீழேருந்து ஒரு செயின் எடுத்து ஒரு லாக் போட்டு தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து டைரெக்டாக கீழே கொண்டு போயிடுறோம். ஓகேவா? இப்போ கீழேருந்து மேலே வரோம், அங்கே ஒரு லாக், மறுபடியும் மேலே கொண்டு வந்துட்டு டைரெக்டாக கீழே போயிடணும். ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கீழே வந்து நெருக்கமாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் கேப் தெரியும் நமக்கு. ஓகே, அதுதான் அதில் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. கீழே வந்து நெருக்கமாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். ஓகேவா? நான் உங்களுக்கு லீஃபில் ஒரு ஃப்ளவரில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒரு பூ போட்டு அந்த பூவை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு லாக் அகைன் மேலே போகுது. ஓகேவா? ஒரு பெட்டல்ஸில் மட்டும் போட்டால் அது வந்து அவ்வளோ கிளியராக தெரியலை. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல் ஃப்ளவரையுமே அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து லாக் பண்ணாமையே கீழே வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து அது கரெக்டாக வரல. அங்கே ஒரு லாக், ரெண்டுக்கும் மிடில் ஒரு லாக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கீழே வந்தால் மட்டுமே தான் அது வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? நான் வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்றனால தான் அந்த லைனே ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன், இல்லைனா ஃபுல்லாக லென்த்தாகவே போட்டுருவேன். நல்லா பாருங்கள், இந்த ஃப்ளவரை இந்த ஒரு பெட்டல்ஸ் போட்டப்போ வந்து நமக்கு வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஒரு பூவையுமே ஃபுல்லாக போடுறப்போ வந்து அது வந்து நல்லா தெளிவாக தெரியும் நமக்கு. ஓகேவா? பாருங்கள், கீழே வந்து நெருக்கமாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும். ஓகே, நான் இந்த பூவை ஃபுல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இமேஜ் கூடயே தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும் தயவு செஞ்சு கொடுக்காமல் இருக்காதிங்க. அவுட்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வீடியோலையுமே இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவுட்லைன் கொடுத்தா மட்டுமே தான் அதோட அழகு வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, ஃபில் பண்ணால் ஸ்டைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.